உங்க பிசினஸுக்கு ஒரு அருமையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போடணுமா? இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி அதுல ஒரு மெகா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி உங்க பிசினஸோட பிராண்ட் விசிபிலிட்டிக்காகவும் உங்களோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஜாஸ்தி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் அதே மாதிரி உங்களோட சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். வெல்கம் பேக் டு த வீடியோங்க. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம கம்பெனிக்கு எப்படி பண்றது இதுதான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல கான்டெக்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். அடாப்ட் தி ரோல் ஆஃப் எக்ஸ்பர்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வித் காம்ப்ரிஹென்சிவ் பேக்ரவுண்ட். நீங்க என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, டிஜிட்டலாகவும் இருக்கணும், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மெத்தடாலஜிஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் பிராண்ட் அவேர்னஸ், நல்ல ஒரு கஸ்டமர் கூட என்கேஜ்மெண்ட் எப்படி வச்சுக்கிறது, தென் ஹவு டு டிரைவ் சேல்ஸ். இதெல்லாம் நீங்க அப்படியே செட் பண்ணிக்கிங்க, ஜஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இது டிபிக்கலா டோட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு நம்ம கான்டெஸ்ட் சர்ச் பண்றோம். நீங்க என்னவா இருக்கணும், சாட் ஜிபிடி நீங்க என்ன மாதிரி ரோல் எனக்கு பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்டெக்ஸ்ட். இதுல கீழே பாத்தீங்கன்னா அடுத்தது கோல் வந்துடும். கோல்ல என்னன்னா, we are going to craft a comprehensive marketing strategy. என்னோட பிராண்ட் விசிபிலிட்டிக்கு மட்டும் இல்லாமல் இட் வில் ஆல்சோ ஸ்ட்ரென்தன் மை கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் சேல்ஸ்க்கும் நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகணும். இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, வைட் அரே ஆஃப் மார்க்கெட்டிங் சேனல்ஸ், பல சேனல்ஸ், ஆம்னி சேனல்ஸ் மூலிமா எதுக்கு என்னென்னலாம் ஒரு டெய்லர் ஃபிட், ஒரு கஸ்டமைஸ்டாக எப்படி பண்ணி நம்மளோட யூனிக் மார்க்கெட் பொசிஷன் அந்த அப்ஜெக்டிவ்க்கும் சேர்ந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னோட கோல். ஸோ அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கைட்லைன்ஸ் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அச்சீவ் திஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இந்த ஃபாலோ ஸ்டெப்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுங்க. அந்த மார்க்கெட் அனாலிசிஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, கண்டக்ட் ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுல இருந்து அனலைஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, செட்டிங் தி அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கேபிஐஸ். கேபிஐஸ் அப்படின்னா கீ பெர்ஃபார்மிங் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி செட் பண்றது? அப்போ அதில் ஒரு ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி நம்மளது ஸ்மார்ட் வணிகம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதுக்கு ஸ்மார்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னன்னா, ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்டடாக இருக்கணும் இந்த அப்ஜெக்டிவ்ஸும் கேபிஐஸும். அப்புறம் டெவலப் த மார்க்கெட்டிங் மிக்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸ்னா என்னன்னா, எந்தெந்த சேனல்ஸில் எப்படி எல்லாம் பண்ணலாம், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு பிபிசினா என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ்க்கு என்ன பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும். ஸோ எதில் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளியராக எனக்கு கொடுக்கணும். அதே மாதிரி பட்ஜெட் எவ்வளவு இருக்குது, ஒவ்வொரு சேனலுக்கும் என்ன மாதிரி ஆகும், அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டைம்லைன் எவ்வளவு நேரம் எனக்கு ஆகும், அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தென் எவாலுவேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இதை எப்படி நான் எவாலுவேட் பண்ணுறது, அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் செல்ஃப். எஸ், மை பிஸ்னஸ், நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 2 லைன்ல கிளியரா கொடுங்க. எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, வித் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க ஏஜ் என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது கிளியரா கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது அனலைஸ் பண்ணும். அதே மாதிரி உங்ககிட்ட பட்ஜெட் என்ன இருக்கு, ஓகே, ஒரு எவ்வளவு செலவு பண்ண முடியும் உங்களால அப்படிங்கறத கொடுங்க. தென் ப்ரிஃபர்டு மார்க்கெட்டிங் சேனல்ஸ், எங்கெங்க எதுல எல்லாம் நீங்க மார்க்கெட் பண்ண விருப்பப்படுறீங்க. ஈவன் நியூஸ் பேப்பரா இருக்கலாம், நான் சும்மா டிஜிட்டல் மட்டும் கொடுத்துருக்கேன். ஈவன் நீங்க டிவி ஆட்ஸ் கூட கொடுக்கலாம், இல்ல ஒரு ப்ரௌசர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். எதுனாலும் என்னென்ன சேனல் நீங்க பண்ண விருப்பப்படுறீங்க, ஆல்ரெடி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு கூட நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டு, அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா, லுக் அட் த ரிசல்ட்ஸுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுது, ஓகே. ஸ்வாட் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் பண்ணுது, ஓகே. அதுக்கு என்னென்ன பண்ணணும், வீக்னஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, மந்த்லி பட்ஜெட் கொஞ்சம் பத்தல, கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணுது. தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுது. அதே மாதிரி த்ரெட், எங்கெங்கெல்லாம் த்ரெட் இருக்கு,
ஏன் இது பண்ணக்கூடாது, ஏன் இது பண்ணக்கூடாது, நிறைய ஃபேக் கோச்சஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். தென் இந்த காம்படிட்டர் ஸ்னாப்ஷாட்டும் உங்களுக்கு கிளியரா கொடுத்துரும். அதாவது என்னன்னா, நம்ம யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ் கொடுத்துருக்குறோமோ, இப்போ இதில் கொடுத்துருப்போம் நம்மளோட காம்படிட்டர் என்னங்கிறது நம்ம கேட்டிருக்கோம். அது கீ காம்படிட்டர்ஸ் யாரு, உங்களுக்கு யாரெல்லாம் காம்படிட்டர்னு தோணுதோ அவங்க எல்லாத்தையும் கொடுங்க, தப்பே கிடையாது. ஸோ அதை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காம்படிட்டர் ஸ்னாப்ஷாட்ல அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஆடியன்ஸ் செக்மெண்டேஷன். நான் முதலே சொன்ன மாதிரி 25 to 40 இயர்ஸ் தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். அவங்களோட டெமோகிராஃபிக்ஸ் என்ன, தமிழ்நாடு ஓனர்ஸ் பட் அர்பன் டயர் 2 அண்ட் டயர் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள பிஸ்னஸ் தான் என்னோட மெயின் டெமோகிராஃபிக்ஸ். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, சேல்ஸ் க்ரோத், டிஜிட்டல், ஏஐ அடாப்ஷன், ஸ்கேலபிள் சிஸ்டம்ஸ். அதே மாதிரி அவங்க பிஹேவியர் என்ன, எவ்ரிடே அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, லிங்க்டின் பார்க்குறாங்க, ஃப்ரீ வெபினார்ஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, ஸ்ட்ரகிள். மெயினாக வந்து இந்த சேல்ஸ், கன்சிஸ்டன்ட் சேல்ஸ் லீட்ஸ் வந்து அவங்க மேலே ஜென்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது. எல்லாமே வந்து வேர்ட் ஆஃப் மவுத்லேயே நம்பியே உட்காந்துருக்கோம். ரெஃபரன்ஸ் வரும். ஸோ அது நம்ம இருந்து மாற்றி பண்ணணும். அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கேபிஐஸ் என்ன, கேபிஐ அப்படிங்கிறது கீ பெர்ஃபார்மிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். மார்க்கெட்டிங் மிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன பண்ணலாம், எஸ்இஓ அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்ன பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, கண்டென்ட் மார்க்கெட்டிங் த்ரூ வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி எஸ்இஓவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ரைட் பிளாக்ஸ். என்னோட வெப்சைட்ல போய் நான் பிளாக்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணலாம், இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். பிபிசி அப்படிங்கிறது இஸ் கூகுள் ஆட்ஸ், கூகுள் பிளஸ் மெட்டா ஆட்ஸ் தான் பிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக நான் என்ன பண்ணலாம், லோக்கல் பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ் கூட நான் ரோட்டரி கிளப்பு, எந்த ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதுலெல்லாம் நான் போய் நான் மெம்பராக ஆகிக்கலாம். ஸோ தட் ஐ கேன் மீட் ஆல் மை ஃபியூச்சர் கஸ்டமர்ஸ். அப்புறம் பிரிண்ட் மீடியாவில் போகலாம், டைரக்ட் மெயிலில் போகலாம். என்னென்ன சேனல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அது சொல்லுது. இந்த பட்ஜெட் அலோகேஷன் 20,000 ரூபா கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் யூடியூபுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணலாம், இன்ஸ்டாகிராமுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், லிங்க்டினுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், பிபிசி ஆட்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணலாம்னு அப்படியே செக்ரிகேட் பண்ணி காமிச்சிடும். தென் இம்ப்ளிமெண்டேஷன், ஒவ்வொன்றும் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இது எடுத்துக்குங்க. மந்த் 1 and 2 ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் அங்கே நீங்கள் என்னென்ன பண்ணணும். மந்த் 3 and 4 ஸ்கேல் என்கேஜ்மெண்ட். ஓகே, அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது. 5 and 6 மானிட்டைசேஷன், எப்படி சம்பாதிக்கிறது. இதுதான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபேஸ் 1, ஃபேஸ் 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணாமல் நம்ம சேல்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மார்க்கெட்டிங். அதனால இதுவும் நம்ம எப்படி பண்ணுறது என்னங்கிறது பார்க்கணும். தென் எவாலுவேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அது எப்படி பண்ணலாம். வீக்லி ரிவ்யூ நீங்களே எடுத்துக்கோங்க, மந்த்லி ரிவ்யூ நீங்கள் எடுத்துக்கோங்க, குவார்டர்லி ரிவ்யூ, இதெல்லாம் எடுத்து எப்படி பண்ணுறதுங்கிறது கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு இது சொல்லி கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போய் ப்ராம்ப்ட்னு கொடுங்க. நான் இந்த கம்ப்ளீட் ப்ராம்ப்டை வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி டு கிரியேட் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நாம் ஏன் எல்லாம் இந்த ப்ராம்ப்டாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ் தே ஆர் ஃபேஸிங். ஏன்னா இந்த மாதிரி நீங்களா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி நான் இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங்லேயே தான் இதே சாட் ஜிபிடி மூலிமா நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கொடுப்பேன். ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட், கூடிய சீக்கிரத்தில் ஒரு 2 day ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணுறேன். அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றேன். கண்டிப்பாக என்னோட ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றியும் வந்து ஒரு 2 day ஒர்க் ஷாப் பற்றி வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30 இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட்
இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று, மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30க்கு Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இது கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும், நம்மளோட பிராண்டையும், நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.